இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி காஸ்டிங் ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். என்கிட்ட ட்ரைனிங் வந்தவங்க நிறைய பேர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி காஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான தான் அந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி கரெக்டாக காஸ்டிங் ஒர்க், அதாவது விலை நிர்ணயம் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். காஸ்டிங் ஒர்க்னு வரும் இல்லை, ஒரு ப்ராடக்ட்டுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன, ரீட்டைல் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ விற்கலாம், காஸ்டிங் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் என்னங்கிறது எவ்வளோ விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கெட்டே நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் அதிகமாக காஸ்டிங் ஒர்க் கேட்டது பிஸ்கெட் தான். ஸோ நம்ம பிஸ்கெட்டே நம்ம காஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுங்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது காஸ்டிங் ஒர்க் பண்ணணும், வேறு ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு காஸ்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் 1 kg பிஸ்கெட்டுக்கு நம்ம காஸ்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. சரிங்களா? அது 7 ஸ்டெப் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அது ஒவ்வொன்றும் எப்படிலாம் கால்குலேஷன் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 7 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான இருந்துச்சு. முதல் என்னன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட். ரா மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது நம்ம ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருளாக நம்ம வாங்க போகிறோம், மூலப்பொருள் என்னென்னலாம் நம்ம வாங்க போகிறோமோ இது எல்லாமே ரா மெட்டீரியல் காஸ்ட் வரும். உதாரணத்துக்கு நம்ம பிஸ்கெட்டு பண்ண போகிறோம், பிஸ்கெட் செய்ய போகிறோம் அப்படின்னா 1 kg பிஸ்கெட்டுக்கு நம்ம என்னென்னலாம் மூலப்பொருள் செய்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடியதான் ரா மெட்டீரியல் காஸ்ட். ரெண்டாவது லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட்டுங்கிறது நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு செய்ய போகிறோன்னா இதில் வந்து லேபர் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நம்ம அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு வேலைக்கு ஆள் கூலி எவ்வளோங்கிறது லேபர் காஸ்ட்டு நம்ம இதை கொண்டு வரணும். மூணாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதாவது ஓவர் ஹெட் காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னங்கிறது நம்ம இதில் பார்த்துடலாம். அடுத்தது பேக்கிங் காஸ்ட். பேக்கிங் காஸ்ட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். இதில் மார்க்கெட்டிங் காஸ்ட்டு மட்டும் நம்ம பார்த்துருவோம். டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு தனியாக நம்ம சொல்கிறோம் எப்படி பண்ணுறது. மார்க்கெட்டிங் காஸ்ட்டுங்கிறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். இன்னொன்று நம்ம மேலே பார்த்தோம்ல, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, மார்க்கெட்டிங் காஸ்ட்டு, இதெல்லாமே ஒன்றா நம்ம ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறது கால்குலேட் பண்ணுறது தான் டோட்டல் காஸ்ட் பர் யூனிட். இன்னொன்று இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக கால்குலேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கலாம், எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம், ஒரு ஹோல்சேல் ரேட் எவ்வளோ வைக்கலாங்கிறது இந்த ப்ராஃபிட் மார்ஜினில் பார்ப்போம். ஸோ இந்த 7 ஸ்டெப்பு தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு காஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த 7 ஸ்டெப் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சில டைம் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பிஸ்கெட்டுக்குன்னு பார்க்க போகிறோம். பிஸ்கெட்டுக்கு இந்த 7 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட். ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கலாம். இப்போ நம்ம 1 kg பிஸ்கெட் சொல்லியிருந்தோம்மா. 1 kg பிஸ்கெட்டுக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல் வாங்க போகிறோம். சரிங்களா? பார்த்துடலாம். இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் நான் வந்து இப்போ தினமாவு வந்து 750 கிராம் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது கோதுமை இருக்கலாம். கோதுமை 250 கிராம், நாட்டு சர்க்கரை 450 கிராம், பட்டர் 600 கிராம், ஏலக்காய் 20 கிராம், சால்ட் 5 கிராம். ஆக்சுவலாக ட்ரைனிங் வந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த ரேஷியோ நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இதில் வந்து தினை மாவு, கோதுமை, நாட்டு சர்க்கரை, பட்டரு, ஏலக்காய், சால்ட்டு, ஓகே, இதெல்லாம் வந்து எவ்வளோ கிராமுங்கிறது அது 1 kgக்கு நான் வந்து இது வந்து மொத்தமாக கால்குலேட் பண்ணால் 2 kg வரும். டோட்டல் மெட்டீரியல் வெயிட் எவ்வளோ வருது? 2075 கிராம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே தினை, கோதுமை, நாட்டு சர்க்கரை, பட்டரு, ஏலக்காய், சால்ட்டு, இதெல்லாம் வந்து பேசிக்காக இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட்டில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு தான் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து தோராயமாக ஒரு 2 kg வருதா? ஓகே. இப்போ இது ஒவ்வொன்று இப்போ திணை ஃப்ளார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 750 கிராம். இந்த திணை மாவு
இந்த திணை மாவு என்ன ரேட் வரும், 750 கிராமுக்கு நம்ம என்ன ரேட் வருதுங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். திணை மாவு எடுத்துக்கிட்டோம்னா 750 கிராமா, இதில் 1 kg திணை மாவு. இப்போ வந்து 750 கிராம் மாவு நம்ம எடுத்துருக்கோம். நம்ம 1 kg மாவு எவ்வளோங்கிற ரேட்டு 90 ரூபா. 1 kg ஆஃப் திணை ஃப்ளார் 90 ரூபா. அப்போ 750 கிராம் எவ்வளோ? ஒரு 1 kgனா 1000 கிராமா. அப்போ அதில் 750 கிராமுக்கான ரேட் என்ன? இந்த ஃபார்முலாவில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பர் கிராம் காஸ்ட் வந்து 1 kg திணை, 1 kg ப்ரைஸ் ஆஃப் திணை டிவைடட் பை 1000 கிராம். அதாவது நம்ம திணை மாவோட ரேட்டை டிவைடட் பை 1000, இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராமோட ரேட்டு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு கிராமோட திணை ரேட் என்னன்னா 0.09 ருபீஸ். இப்போ 750 கிராம் நம்மளுக்கு ரேட்டு வந்து 750 கிராமுக்கு வேணும். அப்போ 750 கிராம் இன்ட்டு 0.09 67.5 ருபீஸ். அப்போ ஒரு திணை மாவு ஃப்ளார் வந்து 750 கிராம் மாவு வந்து 67.5 ரூபா. ஓகேவா? இது மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் நம்ம இருக்கும்போது ரா மெட்டீரியல்ஸில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்கும் நம்ம எப்படி ரேட் கால்குலேட் பண்ணுறது இதான் மெத்தட். சரிங்களா? இப்போ நம்ம திணை மாவுக்கு வந்து 750 கிராம் மாவுக்கு என்ன காஸ்ட்டுன்னா 67.5 ருபீஸ். ஓகேவா? அடுத்தது கோதுமைக்கும் அதே மெத்தடு தான். இப்போ கோதுமை வந்து 90 ரூபா, மாவு வந்து 1 kg மாவு வந்து 90 ரூபா வருதா? ஓகே, அதே மாதிரி தான். அதே மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு கிராமுக்கு வந்து வீட் எவ்வளோனா, ஒரு கிராம் ஆஃப் வீட் வந்து 0.09 ருபீஸ். அப்போ 250 இன்ட்டு 0.09 ருபீஸ். சரி, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? வீட் ஃப்ளார் வந்து 250 கிராம் வீட் ஃப்ளார் வந்து 22.5 ருபீஸ். அடுத்தது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து 450 கிராம் நம்ம சேர்க்குறோம். இப்போ 450 கிராம் நாட்டு சர்க்கரைன்னா அது 90 ருபீஸ். இது வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு என்ன ரேட் வருதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் வந்து 1 kg நாட்டு சர்க்கரைக்கு வந்து 90 ரூபா அப்படின்னு நான் இதெல்லாமே அப்ராக்சிமேட்லி ரேட் தான் நான் போட்டிருக்கேன். சரிங்க, ஏன்னா நான் வாங்குற நாட்டு சர்க்கரை ரேட் வந்து 90 ரூபா. ஸோ அதோட ரேட் அடிப்படையை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ கிராம், அது ஒரு கிராமோட ரேட் என்ன, நாட்டு சர்க்கரையில் ஒரு கிராமோட ரேட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 450 கிராம் ரேட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அந்த ரேட். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பர் கிராம் காஸ்ட் 1 kg ப்ரைஸ் ஆஃப் நாட்டு சர்க்கரை டிவைட் பை 1000 கிராம். அப்போ 90 டிவைட் பை 1000. அப்போ 1 கிராமோட நாட்டு சர்க்கரை என்னங்கிறது தெரிஞ்சிடும், 0.09 ருபீஸ். அப்போ 450 கிராம் இன்ட்டு 0.09 ஈக்குவல் டு 40.5 ருபீஸ். இப்போ நாட்டு சர்க்கரை 450 கிராமோட நாட்டு சர்க்கரை 40 ரூபா, 40.5 ரூபா. ஓகேவா? அடுத்தது பட்டர் நம்ம எவ்வளோ சேர்த்துக்கணும்? 600 கிராமா. ஓகே, அப்போ 1 kg பட்டர் எவ்வளோ வருது? 600 ரூபா வருது. அப்போ அது 600 கிராமுக்கு என்ன ரேட் வருது? அப்போ பட்டர் 600 கிராமுக்கு 360 ரூபா. ஓகேவா? 360 ரூபா. அப்போ ஏலக்காய் வந்து 20 கிராம் நம்ம ஏலக்காய் எடுக்கணும். அப்போ 20 கிராமோட ரேட் என்ன? 1 kg ரேட் வந்து 3000. அப்போ 20 கிராமோட ரேட் என்ன வருது? 60 ரூபா. சரிங்களா? இந்த கால்குலேஷன்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். அது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் ரேட், நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நான் ஏலக்காய் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 20 கிராமுக்கு 60 ரூபா வரும். ஓகேவா? அப்போ சால்ட் அவ்வளோக்கு வராது, அதனால 1 ரூபாங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எல்லாமே டோட்டலாக கால்குலேட் பண்ணுங்கள். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் 551.5 ரூபா. சரியா? இது ரவுண்ட் ஆஃப் பண்ணனா எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டோட ரா மெட்டீரியல் வந்து 552 ரூபா இருக்கும். சரி, ஆனால் இங்கே வந்து நான் டோட்டல் பண்ணிங்களேன். மொத்தம் திணை ஃப்ளாரு, வீட் ஃப்ளார், நாட்டு சர்க்கரை இது எல்லாமே 750 கிராம், 250, 450, 600, 25 இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் எனக்கு வந்து 2075 கிராம் வந்து நான் வருது. அதாவது 2 kg எனக்கு வருது.
இது எல்லாமே 2 kgக்கான ரேட். ஆனால் நான் வந்து பிஸ்கெட் வந்து இப்போ நம்ம 1 kgக்கு தான் நான் பார்க்க போகிறோம். அதனால் இது வந்து 1 kgக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? 2 kg வந்து நம்ம மாவுவே வந்துருச்சு. 2 kg வந்து நம்ம பிஸ்கெட்டு போட்டிருக்கு. இது 1 kg. என்ன பண்ணால் டிவைட் பை 2 போட்டோம்னா 1 kgக்கான பிஸ்கெட் காஸ்ட் எவ்வளோ இருக்கும். அப்போ 1 kg பிஸ்கெட் காஸ்ட் எவ்வளோ? 276 ரூபா. அப்போ ரா மெட்டீரியல் எப்படி காஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா, அப்போ எனக்கு 1 kg பிஸ்கெட்டுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் என்னென்ன ரேட் வருதுங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ டோட்டல் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 276 ரூபா. ஓகேவா? இப்போ நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட். இப்போ நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்னென்னங்கிறது நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ரெண்டாவது ஸ்டெப்பு லேபர் காஸ்ட். நம்ம இப்போ இங்கே வந்து 1 kg பிஸ்கெட் தானே பண்ண போகிறோம். இந்த 1 kg பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் வருதுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம லேபர் காஸ்ட் வந்து லேபர்லேருந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு பேட்ச் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சராசரி ஒரு 2 லேபர் தேவைப்படுறாங்க. புரியுதுங்களா? சராசரி ஒரு 2 பேர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு 2 பேர் ஆட்கள் வந்து தேவைப்படுது. இது வந்து ஒரு பேட்சுக்கு வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு பேட்ச் வந்து 20 kg பிஸ்கெட் மேக் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஒரு பேட்சுங்கிறது அந்த நாள் நம்ம செய்யக்கூடிய எவ்வளோ பிஸ்கெட் செய்யணும். அப்போ 1 பேட்சுக்கு 20 kg பிஸ்கெட் நம்ம மேக் பண்ணுறோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு எவ்வளோ காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு சராசரி 800 ரூபா. 800 ரூபா நம்ம இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 800 ரூபா. நீங்கள் என்னங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் 800 ரூபா கூட இல்லை, 300 ரூபா வச்சுக்கலாம், 500 ரூபா, 800 ரூபா. இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் எவ்வளோ லேபர் காஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் கூலி கொடுக்குறீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 2 லேபர் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு லேபருக்கு 800 ரூபா கொடுக்குறேன்னா 2 லேபருக்கு எவ்வளோ? 1600 ரூபா. அப்போ டோட்டல் லேபர் காஸ்ட் வந்து 1600 ரூபா வருது. ஆனால் இங்கே வந்து நான் 1 kg பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் வருதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பேட்சுக்கு 20 kgனா இந்த 20 kgமே அந்த ஒரு நாளில் முடிச்சாதான் இந்த 1600 ரூபாங்கிறது கூலி. சரியா? இப்போ 1 kg பிஸ்கெட் காஸ்ட் எவ்வளோ வருது? இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் லேபர் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது? இன்னொன்று டோட்டல் நம்பர் ஆஃப் பேட்ச் இன்டூ கேஜி ஆஃப் பிஸ்கெட். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் லேபர் எவ்வளோ வருது? பேட்சுங்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பேட்ச் பண்ணலாம், 3 பேட்ச் பண்ணலாம். இந்த 3 பேட்ச் பண்ணலாலும் லேபர் காஸ்ட் அதே தான் வரும். ஒரு பேட்ச் பண்ணாலும் லேபர் காஸ்ட் இதே தான் வரும். இது வந்து லேபரில் நீங்கள் நிர்ணயம் பண்ணுறது, நீங்கள் முடிவு எடுக்கிறது தான். உங்களுக்கு என்னன்னா பேட்ச் வைஸ் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 40 kg கூட பிஸ்கெட் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் காஸ்ட் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் சம்பளங்கிறது ஃபிக்ஸ்டு தான். ஆனால் பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் பிஸ்கெட்டோட குவான்டிட்டி அதிகமான கேஜிஸ் அதிகமான லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு பிஸ்கெட்டில் கம்மியாகும். அதனால கவனிச்சுக்கோங்க. பிஸ்கெட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ப்ராடக்ட்டும். இப்போ இங்கே சராசரியாக இப்போ எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லேபர் காஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 20 kg நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு 20 நாளைக்கு 20 kg மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேட்சுக்கு 20 kg மேக் பண்ணுறீங்கன்னா இதுக்கு எவ்வளோ 1 kgக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் வர போகிறோங்கிறது இந்த கால்குலேஷன். இங்கே நீங்கள் மாறலாம். ஒரு பேட்சுக்கு 40 கிலோ போகலாம், 50 கிலோ போகலாம், இல்லை 10 கிலோ வரலாம். அது உங்களோட அவுட்புட்டை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி லேபர் காஸ்ட் வந்து இங்கே நான் 800 ரூபா வச்சுருக்கேன். இங்கே நான் 800 ரூபா ஆவரேஜாக 800 ரூபா கொடுக்குறோன்ட்டு வச்சு நான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லேபருக்கு 800 ரூபானா 2 லேபருக்கு 1600 ரூபா. ஓகேவா? இப்போ கால்குலேட் பண்ணோம்னா
லேபர் வந்து 1600, ஒரு பேட்ச் எத்தனை கேஜி 20, இப்போ 1600 டிவைட் பை 1 × 20. அப்போ 1 kg ஆஃப் பிஸ்கெட் காஸ்ட் வந்து தெரியும் வந்துடும் 80 ரூபா. 1 kg பிஸ்கெட் காஸ்ட் வந்து 80 ரூபா வரும். ஓகேவா? லேபர் காஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுங்களா? அப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்துட்டோம். ரெண்டாவது லேபர் காஸ்ட் வந்து பர் கேஜி ஆஃப் பிஸ்கெட் வந்து 80 ரூபா. பிஸ்கெட்டுன்னு சொல்லியிருக்கனால பிஸ்கெட் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதே மெத்தடு தான், வேறு எதுவும் இல்லை. சரி, மூணாவது ஸ்டெப் மேனுஃபேக்சரிங்கில் என்னென்னலாம் இருக்கும்? ஸ்டெப் 3 மேனுஃபேக்சரிங் ஆர் ஓவர் ஹெட். ரெண்டு தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் இன்டைரக்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு வரும். என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன செலவு பண்ணுவோம், நம்ம ஒரு பிஸ்கெட் ரெடி பண்ணும்போது அதில் வந்து நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தி இப்போ நம்ம பிஸ்கெட் செய்கிறோம். ஒன்று எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம், கேஸ் யூஸ் பண்ணலாம், வாட்டர் யூஸ் பண்ணுவோம், ரெண்ட் இருக்குது. நம்ம பிஸ்கெட் செய்யணும்னா அதுக்கு நம்ம வீடு வாடகைக்கு எடுத்துருப்போம். அந்த 2 மாதம் ரெண்ட் வரும், அதில் நம்ம இதை கொண்டு வரணும். அப்புறம் மிஷின் மெயின்டெனன்ஸுக்கு தனியாக நம்ம அமௌண்ட் வருவோம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எல்லாமே வந்து நம்ம இன்டைரக்ட் காஸ்ட். இதெல்லாம் இதுலேயும் நம்ம பிஸ்கெட் காஸ்ட்டில் கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். சரிங்களா? இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்டாக இருக்கிறது, கேஸ் எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியல, அதில் எப்படி கேல்குலேஷன் கொண்டு வருது, எலக்ட்ரிசிட்டி எப்படி கேல்குலேஷன் கொண்டு வருது. நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இப்போ எலக்ட்ரிசிட்டியில் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுங்கிறது, நம்ம ஒரு கேஜி பிஸ்கெட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாங்களா? இது வந்து பர் பேட்ச்க்கு வந்து வரும். சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி நம்ம மாதத்தில் கணக்கிட்டு ஒரு மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு அது வந்து 1 kg பிஸ்கெட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து ஒரு யூனிட்னு சொல்லுவோம். 1 kg பிஸ்கெட்டுக்கு நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி பில்லு வருதுங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் தான் சொல்கிறேன். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி வந்து சராசரி நம்ம கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, வீட்டில் டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, 8 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் வரும். சரிங்களா? ஆனால் இதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கவனிக்க விஷயம்னா, 0லேருந்து 100 யூனிட் நீங்கள் அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து 8 ரூபா, 8.50. 101லேருந்து 50 யூனிட் போயிருந்தீங்கன்னா 9.50. 500க்கு மேலே யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10 ரூபா. இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க காஸ்ட். இது இல்லாமல், அதாவது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து டொமஸ்டிக் இல்லை, கமர்ஷியல் கரண்ட். ஓகேங்களா? ஏன்னா பிஸ்னஸ்னு வந்து கமர்ஷியல் கரண்ட் தான். வீட்டு கரண்ட் இதோட கம்மியாக தான் வரும். சரி, ஓகேங்களா? கமர்ஷியல் கரண்டில் உங்களுக்கு எப்பொழுதும் ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்கும். 120 ரூபாயிலிருந்து 250 ரூபா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். இது இல்லாமல் டேக்ஸ் வந்து 5% இருக்கும். இது வந்து நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து, அதோட ஸ்லாபை பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும். ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பர் கேஜிக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில்லு வருதுங்கிறது நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்கிறது பார்த்துடலாம். ஒரு மாதத்துக்கு இங்கே நான் சராசரி தான் சொல்லியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு ஒரு 600 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 600 யூனிட்டுக்கு உங்களுக்கு 6000 ரூபா வந்துடும். அப்போ இங்கே நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், 501 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் வந்து 10 ரூபா வருதா? அப்போ 600 யூனிட்னா 10 ரூபா தான். ஓகேங்களா? 600 யூனிட் 10 ரூபா. அப்போ 6000 ரூபா உங்களுக்கு பில்லு வந்துடும். அடுத்தது ஃபிக்ஸ்டு சார்ஜ் 250 ரூபா வரும். அப்போ டோட்டலாக 6250 ரூபா. இதில் டேக்ஸ் வரும். டேக்ஸ் வந்து 312 ரூபா, ஒரு 5% டேக்ஸ். டோட்டல் காஸ்ட் ஆஃப் இபி பில் இது ஒரு மாதத்துக்கான கணக்கு 6562. இது பர் டேக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க. பர் டேன்னு 6562 ரூபாவை டிவைடட் பை 30 அப்படின்னா பர் டேக்கான காஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அப்போ பர் டே 219 ரூபா. சரி, இப்போ
நம்ம வந்து ஒன் டேக்கு வந்து 219 ரூபா வந்துருந்துதான். ஒன் டேக்கு 219 ரூபா. ஆனால் நம்ம இங்கே வந்து 20 கேஜி பிஸ்கெட் செய்கிறோம். ஓகேங்களா? இந்த 20 கேஜி பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இது ஒன் டேக்கு ஒன் பேட்ச்க்கு அந்த மாதிரி. இதில் வந்து 1 கேஜி பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணுறோங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ டோட்டல் காஸ்ட் இபி பில் பர் மந்த் வந்து 6562.5. இப்போ பர் டேக்கு வந்து ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 6500 சில்லற வருதுன்னா ஒரு நாளைக்கு 219 வரும். ஓகேவா? பர் டே பிஸ்கெட் ப்ரொடக்ஷன். இங்கே பிஸ்கெட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நம்ம வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இதே சேம் மெத்தேடு தான். இங்கே நம்ம பிஸ்கெட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்கெட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்? 20 கேஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிசிட்டி பர் கேஜிக்கு எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பர் டே ஆஃப் இவி சார்ஜ். பர் டே இவி சார்ஜ் எவ்வளோ? அடுத்தது பர் டே ப்ரொடக்ஷன். ரெண்டும் இபி சார்ஜ் டிவைடட் பை பர் டே ப்ரொடக்ஷன். அப்போ பர் டே இபி சார்ஜ் 219, பர் டே ப்ரொடக்ஷன் 20. அப்போ 219 டிவைடட் பை 20 எவ்வளோ வருது? 10.95. அப்போ பர் கேஜி பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் ஆகுது? அப்ராக்சிமேட்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டோன்னா ஒரு 11 ரூபா. ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் புரியுதா? எலக்ட்ரிசிட்டி அதாவது இபி சார்ஜ் வந்து பர் கேஜி பிஸ்கெட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இபி சார்ஜ் செலவாகுது? 11 ரூபா வந்துருக்கு. ஓகேவா? இபி சார்ஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது கேஸ். உதாரணத்துக்கு நீங்கள் சிறுதானியமே நீங்கள் யூஸ் பண்ணி பிஸ்கெட் செய்கிறீங்க. சிறுதானியம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறீங்க, ரோஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது வறுக்க வேண்டியது வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ கேஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்கிறது கால்குலேஷன் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நிறைய பேர்த்துக்கு இது டவுட்டாகவே இருக்கும், எப்படி கேஸ் கால்குலேட் பண்ணலாங்க. நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நம்ம கேஸ் வந்து எல்பிஜி சிலிண்டர் தான். ஓகேவா? டொமஸ்டிக், அதாவது நம்ம சமையல் வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மலாக 14.2 கேஜி லோடு இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 920 வரும். கமர்ஷியல் வந்து 19 கேஜி லோடு வரும். இதோட ப்ரைஸ் வந்து 1760. இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு கேஸோட ப்ரைஸ் வரும். ஓகேவா? டொமஸ்டிக் கேஜி லோடில் இது வந்து என்னன்னா, நீங்கள் எவ்வளோ ஃப்ளேமில் வச்சு, உதாரணத்துக்கு நீங்கள் கேஸ் வந்து சிம்மில் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு கால்குலேஷன். இந்த மாதிரி கால்குலேஷன் வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ப்ரெஷர் ஃப்ளேமில் வந்து நீங்கள் அடுப்பை எரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25 to 0.3, அதாவது 250 கிராம் உங்களுக்கு வந்து எரிவாயு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே 250லேருந்து 300 கிராம் வந்து 1 மணி நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கிற கணக்கு வரும். சரிங்களா? இதுவே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க, அதாவது ஃபுல் ஃப்ளேம் பர்னர், ஃபுல் ஃப்ளேமில் வேகமாக எரியக்கூடிய இடம். ஓகேவா? அதே மாதிரி வேகமாக தீ மூட்டி வச்சுருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 400 கிராம்லேருந்து 500 கிராம், அரை கிலோ நீங்கள் வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கணக்கு வரும். இதே கமர்ஷியல் எடுத்துக்கலாம். கமர்ஷியலில் வந்து அதே மாதிரி தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருக்கும்போது கமர்ஷியல் சிலிண்டர் சொல்கிறோம். அது வந்து அரை கிலோவில் இருந்து 600 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வரும். அப்ராக்சிமேட்லி 500 கிராம்லேருந்து 600 கிராமுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ எரிச்சிருக்கீங்க, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது வரும். இதே ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா 600லேருந்து 1 கேஜி வரைக்கும் வரும் 1 ஹவருக்கு. ஓகேவா? சரி, இதை வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, 1 கேஜி பிஸ்கெட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். டொமஸ்டிக் கேஸ்னால் 14.2 கேஜி லோடா, 14.2 கேஜி கேஸ் இருக்கும், கேஸ் லிக்விட் இருக்கும். இதோட ரேட் வந்து 920 ரூபா.
அப்போ 1 கேஜிக்கு எவ்வளோ ஆகுது? 65 ரூபா. ஓகேவா? 1 கேஜிக்கு 65 ரூபா. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுறோம். அப்போனா ஒரு 1/4 கிலோ நம்ம 1/4 கிலோ 250 கிராம் நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோம்னா என்ன ரேட் வருதுன்னா 1 ஹவருக்கு 20 ரூபா வருது. ஓகேவா? இதே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா 1 ஹவருக்கு 32 ரூபா. ஹை ஃப்ளேம்ங்கிறது 1/2 கிலோ யூஸ் பண்ணியிருந்தா 1/4 கிலோ யூஸ் பண்ணால் 20 ரூபா, 1/2 கிலோ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 32 ரூபா வரும். இதில் நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கமர்ஷியல் கேஸ். கமர்ஷியல் கேஸ் வந்து அதே மாதிரி தான். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் எரிச்சிங்கன்னா 1 கேஜி அதாவது கமர்ஷியல் கேஸ் வந்து 1 கேஜி ருபீஸ் வந்து 93 ரூபா. ஓகேவா? இதே மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் எரிச்சா, அதாவது 500 கிராம் டு 600 கிராமுக்குள்ளே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கேஸ் ரேட் வந்து 1 ஹவருக்கு 56 ரூபா வருது. இதே ஃபுல் ப்ரெஷரில் வச்சு நீங்கள் எரிக்கிறீங்க அப்படின்னா 93 ரூபா வரும். ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் கேஸ் இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்கிறது எப்படி தான். ஓகே. இப்போ வந்து வாட்ரு வந்து நம்ம என்ன சொல்கிறது, வாட்ரு வந்து நீங்கள் பொதுவாக வாட்ரு வந்து நம்ம அதிகமாக இதுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் வருஷம் நீங்கள் எவ்வளோ வாட்டர் டேக்ஸ் கட்டுறீங்க, தண்ணி வரி எவ்வளோ கட்டுறீங்கிறத பாருங்கள். நான் உதாரணத்துக்கு ஒரு 1200 வருஷம் 1200 குறைஞ்சது சொல்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ வருது அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க. அது மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுங்கள். அந்த மாதத்தை வந்து உதாரணத்துக்கு 1200 மாதம்னா ஒரு 120 வச்சுக்கோங்க. அது ஒரு நாளைக்குன்னா ₹1 அந்த மாதிரி டைம் தான் வரும். ஸோ அதனால் நான் வாட்ரு வந்து ₹1 தான் வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது ரெண்ட். இப்போ நீங்கள் ஒரு ரூமே வாடகைக்கு எடுத்துருக்கீங்க, அங்கே தான் நீங்கள் பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளோட ரூமோட ரெண்ட் வந்து 10,000 வருது. ஓகேவா? 10,000 வருது. அப்போ அது பர் டேக்கு எவ்வளோ ஆகுது? 333 ரூபா. இங்கே வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பிஸ்கெட் மேக் பண்ணுறோம்? 20 கேஜி. அப்போ 20 கேஜி பிஸ்கெட் மேக் பண்ணாங்கன்னா பர் கேஜி எவ்வளோ வருது? பர் கேஜிக்கு எவ்வளோ வருதுன்னா 17 ரூபா. ஓகேவா? நீங்கள் ரெண்ட் இதில் கொண்டு வரணும். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே அது வந்து ரெண்ட்டு காஸ்ட்டு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ பர் கேஜிக்கு நீங்கள் பிஸ்கெட்னா 17 ரூபா வரும். ஓகேவா? அடுத்தது மிஷின் மெயின்டெனன்ஸ். மிஷின் மெயின்டெனன்ஸ் நான் மாதம் 1000 ரூபான்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக கூட வரலாம், இல்லை கம்மியாக கூட வரலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பர் டேக்கு எவ்வளோ ஆகுது? 33 ரூபா. அது நம்ம 20 கேஜினா 20 கேஜி பிஸ்கெட்னா 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 1 கேஜி பிஸ்கெட் செய்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 1.65 ருபீஸ். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது நீங்கள் பிஸ்கெட் செய்கிறதுக்கு நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறது, அது அரைக்க போகிறது, இதெல்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் பெட்ரோல் செலவு எவ்வளோ பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் லோடு எடுக்கிறது சிறுதானியமே வருதுன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லேருந்து பே பண்ணி வாங்கிட்டு வரீங்க. இதெல்லாமே வந்து எவ்வளோன்னா ஒரு 2000 ரூபான்றது நான் ஆவரேஜாக கணக்கு பண்ணுறேன். அப்போ ஒரு நாளைக்கு 66 ரூபா. அப்போ 66 டிவைட் பை 20 கேஜி பிஸ்கெட். அப்போ 1 கேஜி பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ வருது? 3.3 ரூபா. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ வருது? 3.3 ரூபா. ஓகேவா? ஓகே. அப்போ டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ? இபி ப்ளஸ் கேஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் ட்ராவல் சார்ஜ், இதில் எவ்வளோ வருதுன்ட்டுனா அதான் 11 ரூபா. 1 + 1 + 17 1.6 + 3.3. அப்போ டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 35 ரூபா. கேஸ் ₹1 நான் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? அது எப்படி வருது?
நான் வந்து கமர்ஷியலே வச்சுக்கணும். கமர்ஷியலில் நான் 1 மணி நேரம் எரிக்கிறேன்னா 1 மணி நேரம் எரிக்கிறேன், 56 ரூபா வருது. ஓகேங்களா? ஆனால் வந்து நான் இங்கே வந்து 56 ரூபா வருதுன்னா இதை வந்து டிவைடட் பை 20 போடணும். அந்த ஒரு நாள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 1 ஹவர் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டிவைடட் பை 20, இல்லை 2 ஹவர் இல்லை 3 ஹவர் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். நான் இங்கே வந்து 1 ஹவர் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால 56 rupees, இது டிவைடட் பை 20. அதனால் எனக்கு ஒரு ஒர்க்கிங் ஃபுல்லாக கம்மியாக தான் கிடைக்குது. அதனால தான் நான் 1 வாட் ஆவரேஜாக 1 வாட் வச்சேன். ஓகேவா? கேஸோட ரேட் வந்து நான் 1 ரூபா வச்சது காரணம் தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 35 ரூபா வந்துச்சு. சரி, அடுத்தது பேக்கிங் காஸ்ட். ரா மெட்டீரியல், லேபர், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது பேக்கிங் காஸ்ட். பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டெப் 4 பேக்கிங் காஸ்ட். நான் இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு பேக்கிங் காஸ்ட் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலாம். பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ருபீஸ் வந்து நான் 20 kgக்கு நான் அவ்வளோதான் ஆகும். 0.5 எட்டுனா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன் 20 kgக்கு. இதில் வந்து பேக்கிங் கண்டெய்னர், அதாவது இப்போ நீங்கள் பிஸ்கெட் செய்றீங்கன்னா அது பேக் பண்ணக்கூடிய கண்டெய்னர். ஓகேவா? பேக் பண்ணக்கூடிய கண்டெய்னர் இல்லாட்டி பாக்ஸ் எதாக இருந்தாலும் அது வந்து 30 ரூபா. அடுத்தது பேக்கிங் கவர் ஆர் ஃபாயில் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து 0.5 rupees. லேபிள் ஆர் ஸ்டிக்கர் 35 ரூபா. ஓகேவா? இங்கே வந்து என்னன்னா கவனிக்க வேண்டிய என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து பேக்கிங் பாக்ஸோ ஸ்டிக்கரோ, பேக்கிங் பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 3 ரூபா, ஒரு ஸ்டிக்கர் வந்து 3,000 ரூபா வருது. அப்போ நமக்கு 1 kg பிஸ்கெட் நம்ம செய்கிறோம். 1 kg பிஸ்கெட் வந்து ஒரு 100 கிராம் நம்ம டப்பா போட்டோம்னா 100 கிராம் டப்பா போட்டோம்னா அப்போ 10 பாக்ஸ் வரும். ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 3 ரூபா அப்படின்னா 10 பாக்ஸோட ரேட் எவ்வளோ? 30 ரூபா. அதனால தான் பேக்கிங் கண்டெய்னர் இல்லாட்டி பாக்ஸு இது எல்லாமே வந்து 30 ரூபான்னு கொடுத்துருங்க. ஸ்டிக்கரு வந்து 35 ரூபான்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணல, பேக்கிங் கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இங்கே வந்து நீங்கள் பேக்கிங் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால 30 ரூபான்னு போட்டுருங்க. சப்போஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணல, பேக்கிங் கவர் ஆர் ஃபாயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன ரேட்டு வருதோ, உங்களுக்கு பேக்கிங் கவர் என்ன ரேட்டு வருதோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு 100 கிராம் பாக்கெட் போடுறீங்க அப்படின்னா அப்போ 100 கிராம் பாக்கெட்டுக்கு இங்கே என்ன ரேட் வருதோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸுங்கனாலும் பாக்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டிக்கர் வந்து 35 ரூபா வரும். ஓகேவா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பேக்கிங் கண்டெய்னருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரேட் இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்போ டோட்டல் பேக்கிங் காஸ்ட் பர் கேஜி பிஸ்கெட் எவ்வளோன்னா 66 ரூபா. பேக்கிங் காஸ்ட் வந்து 66 ரூபா. ஓகே. இன்னொன்று மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா நீங்கள் ஒரு பொருள் செய்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனை விட்டுறாங்க காஸ்டிங் ஒர்க்கில். ஆனால் அதுவும் நம்ம உள்ள எப்படி கொண்டு வரணும். ஸ்டெப் 5 என்னென்னா மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். இதில் நம்ம வந்து சில விஷயங்கள் இதில் நம்ம என்னென்னா மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனில் மெயினாக இருக்கிறது 4 தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், கமிஷன் இருக்கும், பிராண்டிங் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டிங்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ப்ராடக்ட் ரீச் ஆகணும். ஆனால் இது வந்து ப்ராடக்டில் கொண்டு வரணும். இதுக்கு நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டில் வந்து நம்ம பிராண்டிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, கமிஷன், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நம்ம இதில் 1 kg பிஸ்கெட்டில் இப்போ நம்ம கொண்டு வரணும். சரி, எப்படி கொண்டு வரலாம்? மொத்தமாக சேர்த்து மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கமிஷன், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்தே வந்து பர் கேஜி பிஸ்கெட்டுக்கு வந்து நான் 50 மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே நல்லா பர்சன்டேஜ் வைஸில் கொடுத்துருக்கேன். இந்த பர்சன்டேஜ் வைஸுங்கிறத நோட் பண்ணிக்காதீங்க. நான் மொத்தமாக சேர்த்து ஒரு பிஸ்கெட்டுக்கு வந்து பர் கேஜிக்கு நான் 50 ரூபான்ட்டு நான்
ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா ஒரு பிஸ்கெட் வந்து 100 கிராம் பாக்ஸு, இப்போ 100 கிராம் பாக்ஸுக்கு 5 ரூபா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 5 ரூபா வந்து மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டுக்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், கமிஷன், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த 5 ரூபாய்க்குள்ளே வந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, மொத்தமாக டோட்டல் காஸ்ட் பர் யூனிட், அதாவது பர் பேட்ச்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் 6 வந்து டோட்டல் காஸ்ட் பர் யூனிட், அதாவது பர் கேஜி பிஸ்கெட் செய்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கலாம். டோட்டல் காஸ்ட் பர் கேஜி ஆஃப் பிஸ்கெட், ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எவ்வளோ வருது? ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 276, லேபருக்கு 80, மேனுஃபேக்சரிங்கு 35, பேக்கிங்க்கு 66, மார்க்கெட்டிங்க்கு 50 ரூபா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ டோட்டல் எவ்வளோ வருது? 507 ரூபா. இப்போ டோட்டல் காஸ்ட் பர் கேஜி ஆஃப் பிஸ்கெட், ஒரு கிலோ நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவாகுது, இன்க்ளூடிங் லேபர் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், இது எல்லாமே சேர்த்தோம்னா 1 கேஜி பிஸ்கெட் வந்து 507 ரூபா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டில் தான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்க இந்த கேல்குலேஷன் மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு என்ன வருதுங்கிறது நீங்கள் தான் போட்டுக்கணும். நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் தான் போட்டு கேல்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் நாட்டு சர்க்கரையே 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு இதோட கம்மியாக வரலாம், இல்லை இதோட அதிகமாக கூட போகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் கால்குலேஷன்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு கேஜி பிஸ்கெட் நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்க, 507. ஓகேவா? இன்னொன்று, நம்ம இந்த 1 கேஜி பிஸ்கெட் செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கலாம். இது வந்து அடக்க விலை, 507ங்கிறது பிஸ்கெட்டுக்கு வந்து அடக்க விலை. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறது, எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறது, எவ்வளோ மார்ஜின் வைக்கிறது பார்க்கலாம். 7வது ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின். இதில் வந்து நீங்கள் மார்ஜின் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மாற்றவே கூடாது. மார்ஜின் கீழே குறைச்சிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா வைங்களேன், அது வந்து நீங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு தான், நம்ம நட்டத்தில் போயிடும். அதனால் அது நம்ம பண்ணக்கூடாது. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ? 507. இந்த 507மே அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அது வந்து ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம 507ங்கிறது ஒரு பிஸ்கெட் வந்து ஃபினிஷிங்காக நம்ம கைக்கு கிடைக்கிற அடக்க விலை. இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் வைக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து பர் கேஜி ஆஃப் பிஸ்கெட் ரேட். ஓகே, இல்லை மார்ஜின் எவ்வளோ வைக்கலாம்? 20%லேருந்து 40% வந்து நம்ம மார்ஜின் வைக்கலாம். இதில் வந்து 40%க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் 35% வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து ப்ராஃபிட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின். சார் நான் 30% மாற்றிட்டேன், 30% வச்சுக்கணும். 35ல் 30% வச்சுக்கணும். ப்ராஃபிட் ப்ரைஸ் அதாவது 507 ப்ளஸ் இந்த 507 30% வச்சுக்கணும். ஓகேவா? பொருளோட அடக்கவில்லை, பிஸ்கெட்டோட 1 கேஜி பிஸ்கெட்டோட அடக்கவில்லை 507. இந்த 507ல் 30% வந்து நான் ப்ராஃபிட் வைக்க போகிறேன். இதுதான் என்னோட மார்ஜின் லெவல். அப்போ எவ்வளோ வருது? 152 ரூபா. இந்த 152 ரூபா இருக்குல்ல, இந்த 152 ரூபா இதுதான் நான் வந்து என்னோட மார்ஜின் லெவல். 1 கேஜி பிஸ்கெட்டுக்கு 152 ரூபாங்கிறது என்னோட மார்ஜின் லெவல். இதுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா இது உங்களோட லாஸ் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கள 152 ரூபா, இது கீழே குறையாமல் பார்த்துக்கணும். அப்போ 507 ப்ளஸ் 152 எவ்வளோ வருது? 659 ரூபா. அப்போ நம்ம பிஸ்கெட் எவ்வளோ வருது? செல்லிங் ப்ரைஸ் 659. ஓகேவா? நம்மளோட பிஸ்கெட்டோட மார்ஜின் ப்ரைஸ் பர் கேஜி பிஸ்கெட்டோட
மார்ஜின் ப்ரைஸ் 660. இந்த 660 கீழே நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது. சேல்ஸ் பாயிண்ட்டே 660 தான் மினிமம். இதுக்கு மேலே தான் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டோ இல்லை ரீட்டைல் ரேட்டோ வைக்கணும். அப்போ ஹோல்சேல் ரேட்டு நான் அவ்வளோ அதே சேம் ப்ரைஸே வச்சுருக்கேன், எனக்கு 150 ரூபா போதும்பா, அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னா ஹோல்சேல் ரேட் வந்து 660. செல்லிங் ப்ரைஸ் ரீட்டைல் ரேட் வந்து 750 வச்சுக்கலாம். அதாவது எம்ஆர்பி 750 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ ஸோ இப்போ பிஸ்கெட் வந்து 1 kg பிஸ்கெட் 750 ரூபாய்க்கு நம்ம ரீட்டைலில் கொடுக்கலாம். ஹோல்சேலில் 660 நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இது இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோ கூட திரும்பவும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பிஸ்கெட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே சேம் மெத்தடு தான். சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட்டில் கன்ஃபியூஷனாக இருக்குது, அது எப்படி ரேட் கால்குலேஷன் பண்ணுறது தெரியல அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கு என்ன ரேட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ இந்த சேனல், அதாவது இதை வந்து தான் என்னோடய சேனல், அதுக்குங்கிறது என்னோடய சேனல். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகும். இனிமேல் தான் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடணுன்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறேன். வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது நோட் பண்ணிக்கோங்க. சந்தேகம் இருந்தால் கூப்பிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவை கூட நான் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.